அனைவருக்கும் தமிழ் புகழின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை முயற்சி திருவினையாக்கும். ஒரு போட்டி அந்த நாட்டு மன்னன் அறிவிச்சிருக்கான். ஒரு பெரிய கதவு, அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கு. யார் அந்த கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாட்டு இளவரசியை மனம் முடித்து கொடுத்து மன்னனாக பட்டம் சூட்டுவேன் அப்படின்னு சொல்றேன். பறை அறிவிக்கப்பட்டு ஊர் முழுக்க இந்த போட்டி குறித்த தகவல் அறிவிக்கப்படுது. கதவை திறக்க முடியல அப்படின்னா அவர்களுடைய கை வெட்டப்படும். திறந்துட்டா பெரிய வெற்றி, இளவரசியை மனம் முடித்து அந்த நாட்டுக்கு மன்னனாகலாம். தோல்வி என்றால் கை வெட்டப்படும். இப்படி ஒரு அறிவிப்பு. அந்த கதவு மிகப்பெரிய கதவு பூட்டப்பட்டிருக்கு. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு சாவி துவாரமே கிடையாது, பூட்டே கிடையாது. கணித முறைப்படி பூட்டப்பட்டிருக்கு. கணித சூத்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்களால தான் திறக்க முடியும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. ஊர்ல எல்லாரும் வந்து அந்த கதவை பார்க்குறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எப்படி திறக்கணும்னு தெரியல. கணித சூத்திரங்கள்லாம் பார்த்தாலும் அவங்களுக்கு புரியல. யாருமே பக்கத்திலேயே போகல. கை வெட்டப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும், கணித சூத்திரத்தால் பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பும் அவர்களுடைய முயற்சிக்கு தடையா இருக்கு. அந்த நாட்டில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப நேரமா அந்த கதவை உத்து பார்த்தான். முயற்சி செஞ்சு பார்ப்போம், கை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிட்ட போறான். போனா கதவை பார்க்குறான். ரொம்ப உயரமா பெரிய கதவா இருக்கு. அப்படியே கையை வச்சு லேசா தள்ளினான். கதவு திறந்துச்சு. கதவு பூட்டப்படவே இல்லை. இந்த கை வெட்டப்படும், கணித சூத்திரத்தால் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த அறிவிப்பே நிறைய பேருடைய முயற்சிக்கு தடையா இருந்தது. யாருமே முயற்சி செய்யலை. சரி, முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வந்த இந்த இளைஞன் வெற்றி பெற்றான். அவனுக்கு அந்த நாட்டு இளவரசியை மனம் முடித்து கொடுத்து அந்த நாட்டு மன்னனாக முடிசூட்டப்பட்டான். அப்போ அவன்கிட்ட வந்து கேட்டாங்க, எப்படி நீங்க கதவை திறக்கலான்னு முடிவெடுத்தீங்க அப்படிங்கும்போது அவன் சொன்னான், முயற்சியை நம்ம செஞ்சிருவோம், வெற்றியோ தோல்வியோ அதை கடவுள் தீர்மானிக்கட்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு, கை போனா கூட பரவாயில்ல, முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் இந்த கதவை திறந்தேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் அப்போதான் அந்த முயற்சியினுடைய வலிமை தெரிந்தது. அதனால எந்த ஒரு செயலையும் மேலோட்டமா பார்த்துட்டு இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. முயன்றால் வெற்றி. நன்றி. Thank you.